இங்க நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறான். அங்கே உட்காந்துருந்த ஒரு பொண்ணு இவன் நிற்கிறத பார்த்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே உட்காடுறான். ஹீரோ ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கான். அதை பார்த்து அந்த பொண்ணு நீங்கள் வச்சிருக்கிற பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஹீரோ தயங்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சாரி, இது உங்கள் பர்சனல், நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதில் பென்ஸ், நோட்ஸ், அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதுதான் இருக்குது, இதெல்லாம் எங்கள் அம்மாவோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு இப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. இது நம்ம ஹீரோ, எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, வெயிலில் உழைச்சாங்க, நைட் டியூட்டிலாம் போவாங்க, அப்படி அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு எப்பயும் நைட் டியூட்டி போகிறப்ப எங்கள் வீட்டு கதவுல நோட்ஸில் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று எழுதி ஒட்டி வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாயிடுறான். கவனிச்ச அந்த பொண்ணு நம்ம ஹீரோட்டு இருந்து நோட்ஸை வாங்கி ஊரில் உள்ள எல்லார் மேலேயும் ஏதாவது ஒன்று எழுதி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இவங்க எழுதுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் இவங்க பண்றதை பார்த்து எழுதி எல்லாரும் மேலேயும் ஒட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கும் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. மேலேயும் ஒட்டி முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நோட்ஸ்ல உங்க மூக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க மேல ஒட்டுறான். அதை பார்த்து அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் பேசி ஒரு வழியா ஒன்று சேர்ந்துடுறாங்க.